ஜெர்மனியும் பிரித்தானியாவும் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டமையால் கடும் சீற்றமடைந்த ரஷ்யா மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தாக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. என் பார்வையாளருக்கு வணக்கம். எனது இந்த சேனலுக்கு முதல் தடவையாக வருபவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி பார்வையிடவும். உங்கள் பேராதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ஜெர்மனிக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையே பாதுகாப்பு மற்றும் பல்வேறு விடயங்கள் உள்ளடங்கலான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்ட சில மணி நேரத்திற்குள் ரஷ்யாவிடமிருந்து எச்சரிக்கை செய்தி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இரண்டாம் உலகப் போருக்கு பின் ஜெர்மனியும் பிரித்தானியாவும் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது இதுவே முதல் முறையாகும். இந்த ஒப்பந்தத்தில் முக்கியமாக இரண்டு நாடுகளில் ஒன்றுக்கு ஏதாவது ஒரு எதிரியால் தாக்கப்படும் நிலை ஏற்பட்டால் மற்ற நாடு உதவ வேண்டும் என்பதை அந்த ஒப்பந்தம் உறுதி செய்கின்றது. அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதின் பிரகாரம் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்குவது பற்றி பிரித்தானிய பிரதமர் கெயர் ஸ்டார்மரும் ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸும் விரிவாக பேசிக்கொண்டார்கள். இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட சில மணி நேரங்களில் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சக செய்தி தொடர்பாளரான மரியா ஜகரோவா கடும் தியானியில் எச்சரிக்கை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது உக்ரைனுக்கு நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள் வழங்கப்படும் பட்சத்தில் மேற்கு ஐரோப்பாவை தாக்க வேண்டிய கட்டாய நிலை ரஷ்யாவுக்கு ஏற்படும் என அவர் கடுமையாக எச்சரித்துள்ளார். மோதல்கள் தொடர்ந்தும் தீவிரமடையும் நிலையில் பழிக்கு பழி வாங்கும் வகையில் நாங்களும் பதிலடி கொடுப்போம் என்றும் தங்கள் ஆயுதங்களை எங்களுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்கும் பட்சத்தில் அந்தந்த நாடுகளின் ஈராணுவ இலக்குகள் மீது தங்களது ஆயுதங்களை பயன்படுத்துவது சரியானதே என ரஷ்யா கருதுகின்றதாகவும் மரியா ஜாகரோவா தெரிவித்துள்ளதாக டாஸ் என்ற ரஷ்ய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.